இன்றைக்கி பங்குனி உத்திரம் காலையிலேயே விரதமெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த குட்டி வேலை நம்ம வேலவனுக்கு கொண்டு போய் கோவிலில் செலுத்தலாமா வாங்க. ஸோ இந்த வெயில் எதுக்காகன்னா தம்பிக்காக ஒரு வேண்டுதல் வச்சுருந்தேன். ஸோ வாங்கி வச்சுட்டு காலையிலேயே சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கோவிலுக்கு போனேன். நான் போன டைம் பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 11:30 அந்த மாதிரி தான் இருந்தது. ரொம்ப வெயில். சரி ஓகே போயிட்டு பூவெல்லாம் வாங்கிட்டு உள்ளே போயாச்சு. பங்குனி உத்திரத்துக்கு ரொம்ப கூட்டமாக இருந்தது. அப்போ தான் நாங்கள் போகிற டைமில் பார்த்திங்கன்னா பால் காவடியெல்லாம் எடுத்துகிட்டு கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே லைனில் நின்று ஃபஸ்ட்டு பிள்ளையாரை கும்பிட்டுட்டு சைடில் அப்படியே பார்த்திங்கன்னா வேல் இருந்தது. அந்த வேல் பார்த்திங்கன்னா கல்லில் செதுக்கியிருந்தாங்க. அதுக்கு வந்துட்டு வெற்றிலை தீபமெல்லாம் ஏற்றிருந்தாங்க. நானும் சாமி கும்பிட்டு அப்படியே மலையேற ஆரம்பித்தாச்சு. மலை ஏற பாதியில் பார்த்திங்கன்னா ஒரு சாமி இருக்குது. ஸோ அந்த சாமியும் கும்பிட்டுட்டு அப்படியே மலை ஏற ஆரம்பித்தாச்சு. தம்பியை ஃபுல் அண்ட் ஃபுல் தூக்கிட்டு தான் போனேன். அவர் நடக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஃபைனலி மேலே வந்தாச்சு. வந்தது பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டேன். ஃபஸ்ட்டு பிள்ளையார் இருந்தார். அவரை கும்பிட்டுட்டு அப்படியே சுற்றி வந்துட்டு அதுக்கப்புறம் தான் முருகனை பார்க்குற மாதிரி இருந்தது. ஏன்னா எல்லா பக்கமும் வந்து அடைச்சி வச்சுட்டாங்க. சாமி கும்பிட்டு கீழே இறங்கும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக பால் காவடி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. சாரி பால் குடம். பார்க்குறக்கே நல்லா இருந்தது. கந்தனுக்கு, முருகனுக்கு, வள்ளி மணாளனுக்கு வந்தது பார்த்திங்கன்னா அன்னதானம் கொடுத்துட்ருந்தாங்க. குட்டி வந்து பசிக்குதுன்னு சொன்னார். வீட்டிலேருந்து சாதம் எடுத்துகிட்டு போயிருந்தேன். இருந்தாலும் அவருக்காக வாங்கிட்டு கொஞ்சமாக ஊட்டினேன். அவர் அங்கே சாப்பிட மாட்டேன்ட்டார். அதனால் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு வீட்டில் சாமி கொடுத்து அந்த தேங்காய் பழம் அதெல்லாம் வச்சுட்டு விபூதியெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்த அன்னதானத்தை வந்து சார் சாப்பிட்டாரு. இவ்வளோ தான் இன்றைக்கி பங்குனி உத்திரத்தோட ஸ்பெஷல். ஈவினிங்காக விரதம் முடிச்சிடுவேன்.